வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா காஞ்சனாவுக்கு மகா மேலே இருக்க கோவம். நம்ம ஸ்ரீ திரு கூட டான்ஸ் ஆட நேரமாக அவங்க கண்ணுக்கு மகா திரு கூட டான்ஸ் ஆடுறது மாதிரியே தெரியுதுங்க. அதோட பார்த்துறாங்கன்னா கோவத்தில் கொந்தளிச்சு கத்துறாங்க. மகா நிப்பாட்டு, இதுக்கு மேலேயும் உன்னுடைய அட்டூழியத்தை திரு கூட நான் பார்க்க விரும்பலடி, நிப்பாட்டு அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம திருவும் ஸ்ரீயும் அப்படியே மிரண்டு போய், எதுக்காக இப்போ கத்துனீங்கம்மா? நான் தானே டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன், எதுக்கு நீங்கள் இப்போ கத்துனீங்க சொல்லுங்க. மகானி எதுக்கு சொன்னீங்க? மகா இங்கே இல்லவே இல்லை, உங்கள் கண்ணுக்கு ஏமா எங்கே பார்த்தாலும் மகாவையே நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம திரு காஞ்சனாத்தாவுக்கு மகா மேலே இவ்வளோ வெறுப்பு எதுக்கு அப்படின்னு அரண்டு போய் நிற்கிறாங்க. மொத்தத்தில் டான்ஸ் ஃபங்க்ஷனையே கூறு கெடுத்தது மாதிரி காஞ்சனா பண்ணிடுறாங்க. சரி, இனி ஜல்லடையால் அவங்க கணவரை பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கட்டும் அப்படின்னு அந்த நிகழ்ச்சி நடக்குது. அதில் நம்ம மகா பார்க்குறாங்க, திரு தெரியுறாங்க. இதில் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. நம்ம கணவர் எப்படி இங்கே அப்படின்னு பார்க்க நேரம் ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டில் தான் நம்ம இருக்கோமா, அப்போ அம்மிகாமா பையன் அவங்க தான் நான் திவ்யாக்கா கட்டிக்க போகிறது என் கணவரா, இது என்ன சோதனை நல்லூரம்மா அப்படின்னு அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம திருவுக்கும் மகாணி பேரில் இந்த வீட்டுக்கு வந்தது நம்ம லட்சுமி தானா, நான் மட்டும் இவ கழுத்தில் தாலி கட்டுனது தெரிஞ்சுனா இங்கே ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து என்னை பந்தாடிடுவாங்களே, இது என்ன சோதனை அப்படின்னு நம்ம திருவை நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜல்லடையால் நம்ம திருவை பார்த்ததை காஞ்சனா பார்த்துறாங்க. மகா பார்த்ததை உடனே அப்படியே எனக்கு என்னமோ என் பொண்ணு கல்யாணம் திரு கூட நடக்குமோ நடக்காதோன்னு டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல பேய் அடிச்சிருக்கிறாங்க நிற்கிறாங்கங்க நம்ம காஞ்சனா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்குது. காரடை நோன்பில் டான்ஸ் ஆடாங்க. நம்ம ஸ்ரீயும் திருவும் நல்லாவே டான்ஸ் பண்ணிட்டு இருக்க நேரம் நம்ம காஞ்சனா வீடியோ எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மகா திருவு கூட ரொமான்ஸ் ஆட்ட டான்ஸ் ஆடினது மாதிரி காஞ்சனா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு அதோட பைத்தியம் பிடிச்சது மாதிரி நம்ம காஞ்சனா நினைக்கிறாங்க. இந்த மகா எதுக்காக என்னோட மாப்பிள்ளை திரு கூட இப்படி கிடந்து ஆடுறா, இவ இலையில எனக்கு செம கோபமாக வருது. ஒட்டுமொத்த வீரம் பார்த்து சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. என்னால் இதெல்லாம் ஜீரணிக்கவே முடியலை அப்படின்னு அந்த இடத்துல கத்துறாங்கங்க நம்ம காஞ்சனா. நிப்பாட்டு மகா, ஏண்டி இப்படி பண்ணுற அப்படின்னு நம்ம ஸ்ரீக்க கையை பிடிச்சி வச்சு கேட்குறாங்க காஞ்சனா. அம்மா ஏம்மா உன் கண்ணுக்கு மகாவாட்டா தெரியுறேன், நான் தானே ஆடுறேன் அப்படின்னு சொல்லு நேரம். அடடா, நம்ம கண்ணுக்கு மட்டும் மகாவை மந்திரிச்சு விட்டது கணங்கா தெரியவே, என்னடா இங்கே நடக்குது ஒன்றுமே புரியாத புதுதாக இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு காஞ்சனா நினைக்கிற நேரம். எதுக்காக காஞ்சனா இப்படி கத்துற, உன் பொண்ணு தானே டான்ஸ் ஆடிட்டு இருந்தா, அதில் ஏன் இப்படி நிற்கிற அப்படின்னு சொல்ல நேரம். இல்லை மகா மகா அப்படின்னு முழிக்கிறாங்க. நம்ம திரு பார்க்குறாங்க, இந்த மகா மேலே எதுக்காக இந்த காஞ்சனா அத்தைக்கு இவ்வளோ பெரிய கோவம், ஒன்றும் புரியலை. மகா இங்கே இல்லவே இல்லை, அப்படியே இருக்க நேரம் நானும் ஸ்ரீயை தான் ஆடிட்டு இருந்தோம், அதில் இப்படி புரியாத புதுராக இவங்க சொல்ல நேரம் எனக்கே ஆச்சரியமாலாம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்த பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இனி ஜல்லடை விளையாட்டு நிலாவை பார்த்துட்டு அவரோட புருஷனை பார்த்தா நல்ல யோகம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம மகா நினைக்கிறாங்க என் கணவர் இங்கேயே இல்லை, அது பிறகு எப்படி தெரியும், சரி இருக்கட்டும் அப்படின்னு அந்த இடத்துல சாமியை வேண்டிக்கிட்டு என் கணவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவருக்கு எந்த குறையும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை எடுத்து பார்க்குறாங்க ஜல்லடைய. ஒரு கட்டத்தில் நம்ம திருவே பார்த்துறாங்க, இது கனவா நினவா நல்லூரமா அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. நம்ம திரு நிற்கிறாங்க. நம்ம லட்சுமியை பார்த்த சந்தோஷத்தில் நம்ம திருவம் மெய்மறந்து நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம காஞ்சனா பார்த்துறாங்க, என்னது இவங்க ரெண்டு பேரும் இப்படி நின்று பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம காஞ்சனாயை வார்த்தையை விடுறாங்க, வேலைக்காரி உனக்கு எதுக்கிட்டு இந்த சல்லடையில உன் புருஷனை பார்க்க முடியாது, இப்போ எதுக்கு நீ இதை போட்டு பார்த்துட்டு இருக்க, உன் புருஷன் உன் கழுத்தில் தாலி கட்டுனதோடு வீட்டை விட்டு ஓடி உன்னை விரட்டி விட்டவன் தானே நீ, அதுக்காக தானே ஒண்டி இங்கே இருக்க, அவனுக்கு தெரிஞ்சிருக்க உன் தரித்திரம் அப்படின்னு சொல்ல நேரம். நம்ம
திருவுக்கு ஏகப்பட்ட கோபம். அத்தை நிப்பாட்டுங்க, எதுக்காக இப்போ மகாவும் அவளோட புருஷனையும் எப்படி திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திரு வந்து மகாவுக்கு ஆதரவாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம காஞ்சனாவுக்கு தலைக்கு எருது கோபம். என்ன இவன் வந்து அந்த வேலைக்காரிக்காண்டி என்னை எதிர்க்க வந்துட்டா, ஒருவேளை அந்த குறி சொல்ல எல்லாம் சொன்னது கரெக்டாக தான் நடக்க போகுது. எல்லாத்துக்கும் என் காரணம் என் பொண்ணு தான். அவள் தான் அந்த மகாவை எங்கேயோ போன ஓனாயை இங்கே கொண்டு வந்து இழுத்து விட்ட கதையாட்டி இங்கே கொண்டு விட்டுட்டா. இவ பிரச்சனை தலைக்கு மீறி போயாச்சு. இப்போ இவ வேற அந்த மகா சல்லடையால் இந்த காரடைய நோன்பு நிகழ்ச்சியில் இந்த திருவை தான் அவள் பார்த்தா. அப்போனா அவன் புருஷன் இவனாக தான் ஆக போகிறானா? என்ன சோதனை இது? அப்படி எல்லாமே என் பொண்ணு செய்த வினை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா எங்கள் அம்மா இப்படி தான் திரு என்னைக்குமே மகாவை இப்படி தான் பார்க்குறாங்க. வேற எல்லாத்துட்டையும் நல்லா தான் பேசுகிறாங்க, பழகுறாங்க. ஆனால் மகாவை பார்த்த மட்டும் ஏன் இவங்களுக்கு இப்படி கோபம் வருதுன்னு எனக்கு புரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எது என் கணவர் வீடா, இது என் கணவர் இங்கே நிற்காருன்னா அப்போ அவரோட வீடா, அம்பிகாமா பையன் அவர் தானா? அப்போ திவ்யாக்கா கட்டிக்க போகிறது என்னோட புருஷனா? அவங்க என் மணவாளனை பற்றி சொல்ல நேரம் எல்லா விஷயத்துலையும் அவங்க புருஷனா வரக்கூடியவரும் சேமாக தான் இருந்து பேரும் சேமா அப்படி இருக்க நேரம் எல்லாம் ஒன்று தானா? கடவுளே நல்லுரமா, இது என்ன சோதனை? இனி நான் காஞ்சனாமாவுக்கு எங்களை பற்றி அப்போ ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதுதான் அவங்க மனசை இவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் பண்ணுது. அதுக்காக தான் என்னட்ட கோபத்தை காட்டுறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம லட்சுமி. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இப்போ நான் வந்து மட்டும் இந்த மகா காலத்தில் தாலி கட்டினது தெரிஞ்சுது. என் ஸ்ரீ வந்து அப்படியே கொதிச்சிருவா. அதோட காஞ்சனா அத்தையும் கோபம் தலைக்கேறுமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம கௌதம் வந்து மறைஞ்சு ஓடி வராங்க. நம்ம கவிதாவுக்கு அந்த சல்லடையால் பார்த்துடலாம் அப்படின்னுக்கிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகாகண்ணில் பட்டுது ஐயோ திருடேன் அப்படின்னு வந்து அந்த கௌதமை கொண்டு இழுத்து விடுறாங்க. ஒரு கட்டத்தில் அம்பிகாவுக்கு தெரியுது இது கவிதா வந்து கல்யாணம் பண்ண வந்து அந்த அவன் தான் இவன் என் புருஷன் இவரை தான் எதிர்த்தாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவன் ஜெயிலிருந்து தப்பி வந்துட்டானா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதே நேரம் திருவை பார்த்து திரு கேட்குறாங்க யாருமா இவங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் நம்ம கவிதா வந்து கோவப்பட்டு ஏதாவது சொல்லிடுவா அப்படின்னு வந்து மௌனமாக நம்ம அம்பிகா நிற்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு தான் ஜாயின் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு வேலை வேணும் அதை இப்போமா வந்து கேட்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து போங்க ஆஃபீஸ் டைமில் வந்து பாருங்க அப்படின்னு வந்து அனுப்பி விட்றாங்க நம்ம திரு. ஆனால் நம்ம அம்பிகா வந்து நினைக்கிறாங்க எல்லாமே தப்பாக நிற்கி இந்த கவிதா ஏற்கனவே வந்து திருவை வந்து கைக்குள்ளே வச்சது மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒன்றை விடாமல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வேற அந்த கௌதமையும் வர வச்சிருக்கான்னா இவ கண்டிப்பாக கவிதாவுக்கும் கௌதமுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம லட்சுமி வீட்டை விட்டு பேர வேண்டியதான். காஞ்சனாமா பயப்படுறது நம்ம வந்து இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க லட்சுமி.